இல்லை இந்த குடுமி இருக்குல்ல, இதை பிடிச்சி பிச்சு விட்ருவேன். அதோட இருக்கிறதே ரெண்டே மணி தான், அதையும் பிச்சுட்டா. மக்களே இங்கே பார்த்தீங்களா, மாமா சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஒரே நாள்லேயே கற்றுக்கிட்டேன். நான் எவ்வளோ திறமைசாலின்னு பார்த்துங்க. இந்த திறமையை டெய்லி இதில் காட்டுப்பா, டீயில் காட்டுறத விட. ஹாய் மக்களே, டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த பழத்தையும் ஒரே நாள்லேயே ஜூஸாக போட்டு குடிச்சிட்டா, மாமா பழத்தை சாப்பிடுன்னு சொல்லும்போது நம்ம பழமே இல்லைம்மா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாமா வெயிட் லாஸ்க்காக வாங்கினாங்க. நல்லா தரமான குவாலிட்டி தான். ஆனால் எனக்கு தான் மக்களை யூஸ் பண்ண தெரியாது. இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஃபர்ஸ்ட் இந்த மிஷினை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு உனக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இது வந்து இப்படி இருக்கும், ஓகே? இது இப்படி 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 சுற்றணும் இதை அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே அப்படி இல்லைக்கா அப்படி பேஸ்ட் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி குப்பரை வச்சு இந்த லாக்கில் இதை மாட்டணும். லாக் பண்ணிட்டா அதை எடுக்க முடியாது, இப்படி வெளியில் வராது. அதுக்கப்புறம் இந்த பழத்தை இப்படி வைக்கணும், ஓகேவா? இப்படி ஒரு கிளாஸ் இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி இப்படி முடிஞ்சா 2 அமுக்குனாவே இந்த ஜூஸு வெளியே வந்துடும், ஓகேவா? இந்த பழத்தில் உள்ள கொட்டெல்லாம் இங்கே தான் இருக்கும். புரிஞ்சதா இப்போ எப்படி அரைக்கணும்னு? இது ஒன்றும் அமுக்குற வேலை, கஷ்டமான வேலை கிடையாது. சிம்பிளாக ஈஸியாக இப்படி யார் வேணாலும், வயசானவங்க 50 வயசு 60 வயசில் உள்ளவங்க யாராக இருந்தாலுமே இதை பண்ணலாம். இதை மாதிரி பண்ணி ஹெல்த்தியான ஜூஸ் குடிக்கிறது நல்லது. இந்த டீ குடிக்கிறதுக்கு, இந்த டீ, இந்த காஃபி, இந்த மாதிரியான ஐட்டம் குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கிறதே மெயின். ஆனால் இந்த ஜூஸை குடிக்கிறத விட இதை வாயால் மென்று சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஏன்னா இதை அரைக்கும் போது இந்த சக்கையெல்லாம் இதில் போயிடுது இல்லையா, இந்த சக்கை இதில் போயிடுதா, இந்த சக்கை தெரியுது, அதில் தெரியுது. இந்த சக்கைலாம் போயிடுச்சுன்னா இந்த ஜூஸ் வந்து வெறும் சுகர் கண்டென்ட் தான். இதை குடிக்கிறதுனால நம்ம பிளட்டில் சுகர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இதை நம்ம மென்று சாப்பிட்டா இந்த ஃபைபர் உடம்புக்கு வர்றதுனால நம்மளுக்கு பசிக்கிறது லேட்டாகும், உடம்புக்கும் ஹெல்த்தி. ஆனால் என்னால் டீயை விட்டு கொடுக்க முடியாது. டீயை குடிக்கிறது விட்டு கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? டீ விட்டு தான் ஆகணும், அது ரொம்ப உடம்பு கெடுதலாச்சு. இது இப்படியே எடுத்து அப்பா செம்ம டேஸ்ட்டு. ஐஸ் போடல, சுகரு ஐஸு எதுவுமே கலக்காமல் அப்படி நீங்கள் ராவாக குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது. பட் மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மென்று சாப்பிட முடியாதவங்க அட்லீஸ்ட் இதை குடிங்க. கலர் பாக்கெட்டு, ரஸ்னா பாக்கெட்லாம் வாங்கி குடிக்காமல், ஓகே? டீயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்தா நீயே போடு. டீக்கு பதிலாக இந்த மாதிரி குடி. எப்படி இருக்கு? நல்லா தான் அம்மா இருக்குது. நல்லா கிட்டவா, வெளிச்சம் தெரியல அங்கே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மக்களே. மாமா சொல்ற மாதிரி நீங்களுமே இதே மாதிரி ஜூஸ் போட்டே குடிச்சிடலாம். அவங்க தான் நீ மாமா மக்களை விடு, நீ குடிக்கிறத மாற்று. உன்னையே நான் சொன்னேன். ஒரு 4 பழம் 5 பழம் போட்டாலே போதும். இது எவ்வளோ பழத்தை வெட்டி போட்டு வச்சிருக்கிற, ஒரே நாளில் மொத்தத்தையும் தின்னு ஏப்பம் விட்டு மறுநாள் பால் டீ. அவ்வளோதான். என்னது அவ்வளோதான்? அடுத்து பால் டீக்கு போயிட வேண்டியதான். குடுமி இருக்குல்ல, இந்த குடுமி இருக்குல்ல, இதை பிடிச்சி பிச்சு விட்ருவேன். அதோட இருக்கிறதே ரெண்டே மணி தான், அதையும் பிச்சுட்டா. நல்லா இருக்கு மக்களே, சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த பழத்தை தரன்னு ஊத்துறேன்னு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி அரை பார்ப்போம். இப்போ எப்படி அரைக்கிறேன்னு நான் பார்க்குறேன். ஜூஸ் வருது. டைட்டாக மூஞ்சி தான்ப்பா கசங்குது, ஜூஸ் இன்னும் வெளியே வரலையே. நம்ம கசங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானே? டைட்டாக இருக்குது ரொம்ப. அடுத்து அதை கூட எடுத்து காட்டு, அதில் ஜூஸ் இருக்குதா? செம்மையாக கரைச்சிட்டப்பா. என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஆடு மாடெல்லாம் இழுத்து பிடிச்சி அந்த ஸ்ட்ராங் இருக்குன்றியா? ஊற்றுதுப்பா ஜூஸு. இன்னொன்று என்னன்னா மிஷின் பின்னாடியே போயிட்டு இருக்கு. வேற லெவல் பா. நீ அரைச்சி முடிச்சிட்டியே, ஒரே நாளில் கற்றுக்கிட்ட.
மக்களே இங்க பாத்தீங்களா, மாமா சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஒரே நாள்லயே கத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு திறமைசாலின்னு பாத்துங்க. இந்த திறமையை டெய்லி இதுல காட்டுப்பா, டீல காட்டுறதை விட. இருந்தாலும் டீ எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது மாமா, ஏன்னா அது நான் பிறந்ததுல இருந்து அது குடிக்கிறது. ஆனா இது அப்போ குடிப்பேன் தான். மக்களே வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை மட்டும் அமைக்க விடுங்க. ஸோ ஏதாவது புது கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஐடியா கொடுக்குறீங்கன்னா கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் யூடியூப் சேனலில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.